ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி விலாக். நம்மளோட கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இன்றைக்கி அரிசி ஊற வச்சுக்கலாம். இந்த டம்ளரெல்லாம் 3 டம்ளர் அளவு நம்ம எடுத்தோன்னா 1/2 கிலோ அளவு வந்துடும். இதெல்லாம் 3 டம்ளர் இப்போ ஊற வச்சுக்கலாம். இப்போ 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம கழுவிட்டு ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசியை வந்து நல்லா நான் வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். இது வந்து ஊறுறதுக்கு வந்து எப்படியும் ஒரு 5 ஹவர்ஸ் ஆகும். ஏன்னா இப்போ நம்ம மதியம் செய்ய போகிறோன்னா காலையில் ஊற வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா காலையில் ரெடி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நைட்டே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஏன்னா இந்த அரிசி ஊறுறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும். இப்போ இதை ஊறட்டும். இந்த ஊறினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அரிசி ஊற வச்சு 5 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இதை ஸ்ட்ரைனர் வச்சுருக்கேன். இப்போ இதில் வடிகட்டிக்கலாம். அப்படியே இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் தட்டில் வந்து நான் காட்டன் கிளாத் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ ஏன்னா இந்த அரிசியில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வந்து அதை எடுத்துக்கிற மாதிரி ஒரு காட்டன் கிளாத் போட்டுக்குங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இது நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. இந்த தண்ணியெலாம் எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம புட்டு மாவு அரைச்சின்னா அது வந்து நல்லா சூப்பராக உதிராக வரும். இல்லைன்னா வச்சுக்கோங்க, அது வந்து மிக்சியிலே ஒட்டிட்டு வரும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல வச்சிடலாம். இங்கே பாருங்கள், அரிசி வந்து ஃபேன் காற்றுல காய போட்டோம் இல்லையா, நல்லா காஞ்சி வந்துடுச்சு. நம்ம இப்படி பிடிச்சா நம்ம விரலில் வந்து இப்படி அரிசி ஒட்டணும். அப்போ தான் கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருந்தால் தான் வந்து நம்ம மாவு அரைச்சி வேக வைக்கும்போது அது சீக்கிரமாக வெந்து வரும். இப்போ வந்து இது வந்து மிக்சியில் சேர்த்து மாவு அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். மாவு பண்ணி இப்போ அரைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து இதை ஜலிச்சிக்கலாம். சேர்த்து ஜல்லடி சேர்த்துக்கிறேன். மாவு வந்து இப்போ ஜலிச்சு எடுத்துகிறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். இப்போ இது இட்லி பாத்திரத்தை வச்சு அவிச்சிக்கலாம். அடுப்புலேருந்து இட்லி பாத்திரம் வச்சுட்டா இங்கே பாருங்கள், தண்ணி வச்சு மேலே ஒரு தட்டு வச்சுருக்கேன். இது மேலே ஒரு கிளாத் போட்டு இந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு கிளாத் போட்டுட்டேன் அடுப்பில், இட்லி பாத்திரத்தில். இப்போ வந்து இந்த மாவு வந்து எத்தனை டம்ளர் வருதுன்னு அளந்து சேர்த்துக்கலாம். இப்போ மொத்தமாகவே ஒரு 3 டம்ளர் அளவு வந்திருக்கு. இப்போ இதை வந்து அவிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். சேர்த்துட்டேன். இப்போ கிளாத்தை வந்து இது நல்லா இந்த மாதிரி மூடி விட்டுருங்க. மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் இது வேகட்டும். புட்டு மாவு அடுப்பில் வச்சோம்லையே, அது வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வச்சு 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து இதை எடுத்துடலாம் வெளியில். இப்போ வந்து நம்ம வந்து இந்த டம்ளரெல்லாம் 3 டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்தோம். அப்போ அதாவது ஒரு டம்ளருக்கு வந்து 3/4 டம்ளர் வெல்லம்ன்ற கணக்குக்கு இப்போ 2.25 டம்ளர் நான் வந்து வெல்லம் எடுத்துக்க போகிறேன். எடுத்தாச்சு. இதில் வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஒரு முழு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சமாக ஏலக்காய் எடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த வெல்லத்தை வந்து நம்ம அடுப்பில் வச்சு கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அடுப்பில் வச்சுட்டோம். இந்த வெல்லம் வந்து நல்லா கரையிட்டோம். பாகுபதெல்லாம் எதுவும் கிடையாது. இதில் தூசுலாம் இருக்குல்ல, அதனால் இது ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த வெல்லத்தை காய்ச்சிறேன்.
இப்போ வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு, கொதிக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். வேக வச்சுருக்க மாவோட ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காயும் ஏலக்காயெலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெள்ளைப்பாகு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள் சரியாக இருக்க அளவு, நம்ம சேர்த்த தண்ணி வெல்லம் எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடலாம். பாத்திரம் வச்சுட்டா அதில் வந்து தட்டு வச்சிடறேன். அதில் கொஞ்சமாக வந்து நான் எண்ணெய் தடவி இருக்கேன். இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடலாம். பிஞ்சு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லா பேலன்ஸ் ஆகி கொடுக்கும். அதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன். கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். காலையில் இப்போ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பிடிச்சி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு காமிக்கிறவங்கக்கிட்ட. எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது 5 நிமிஷம் போல் இருந்தால் போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கோம், அதனால் சீக்கிரமாக வெந்து வந்துடும். கொழுக்கட்டை நல்லா வெந்து போயிருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பிள்ளை சம்பா கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையாக வந்திருப்பாங்க, சாஃப்டாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள் 2 தடவை வேக வச்சோம் இல்லையா, அதனால் வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா இருக்குது. சுகர்லாம் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கும். அதே மாதிரி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தனிங் கூட இது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீனாட்சி விழாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க.